எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஆர்கிடெக்சர் கோர்ஸில் ஃபர்ஸ்ட் செம்லேருந்து 8th செம் வரைக்கும் இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்ஸையும் ஒரு லிஸ்ட் போட்டு அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் நம்ம என்ன பேஸாக ஒரு ப்ரீஃபாக என்னென்ன படிப்போம், அந்த ஒரு ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த சப்ஜெக்ட் எப்படி போகும், அதாவது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன் எந்த மாதிரி போகும், அந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ரிவ்யூ ஆகட்டும் இல்லை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம பார்க்கலாம். டிசைனுங்கிற சப்ஜெக்ட் நான் லாஸ்ட்டாக தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் இயராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி வந்து சேரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் சொல்கிற எல்லா சப்ஜெக்ட்ஸுமே வந்து ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும், ஓகேங்களா? பட் ஹெட்டிங் ஒரு சப்ஜெக்டோட டைட்டில் வேணால் மாறுமே தவிர அந்த சப்ஜெக்டில் படிக்கிறது எல்லாமே மோஸ்ட்லி சேமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நான் வந்து மேக்ஸ் சப்ஜெக்ட் இருக்குன்னு சொன்னீங்க, பட் இது நீங்கள் மேக்ஸே இல்லையா அப்படிங்கலாம் கிடையாது. நான் உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் பேர் வேணால் லைட்டாக மாறலாம், பட் படிக்கிற கண்டென்ட் வந்து சேமாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்ன கேட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்கிடெக்சர். இந்த சப்ஜெக்ட் வந்து உங்கள் ஃபர்ஸ்ட் செம்லேருந்து 6th செம் வரைக்கும் வரும். இதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு செமிஸ்டர்லையும் ஒவ்வொரு பேசிக்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபர்தர் ஆன் படிப்பீங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட்டில் நீங்கள் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆகட்டும் எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா ஸ்கெச்சிங் தான் உங்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இந்த சப்ஜெக்ட்டில். அதனால தான் வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோவில் ஸ்கெச்சிங் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டுங்கிறத நான் மென்ஷன் பண்ணேன், ஓகேங்களா? ஸோ ஸ்கெச்சிங் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தியரி ஆஃப் ஆர்கிடெக்சர் எக்ஸாமில் வந்து நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து தியரியாக எழுதுறத விட ஜஸ்ட் ஒரு ஸ்கெட்ச் போட்டு பார்ட்ஸை மார்க் பண்ணாலே உங்களுக்கு வந்து 10க்கு 10 கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு அந்த டீட்டெயில்டாக நீங்கள் டயக்ராம் போட கற்றுக்கணும் இந்த சப்ஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த சப்ஜெக்ட் என்ன கேட்டிங்கன்னா தியரி ஆஃப் ஆர்கிடெக்சருங்கிற சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு 3rd செம்லேயும் 4th செம்லேயும் வரும். இதில் என்ன படிப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆர்கிடெக்சர்ஸ் டாப் ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்களே அவங்கள பற்றி படிப்பீங்க, அவங்கள பற்றியும் அவங்களோட ப்ராஜெக்ட்ஸை பற்றியும் படிப்பீங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட்டில் நீங்கள் எதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா இதுலேயுமே நீங்கள் ஸ்கெச்சிங் தான். ஸோ இந்த மாதிரி தியரி பேஸ் சப்ஜெக்ட்லேயே நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய சப்ஜெக்ட் எது கேட்டிங்கன்னா ஸ்கெச்சிங் தான். நீங்கள் கிளாஸில் எடுக்கிறத வந்து ஸ்கெட்சை நீங்கள் வந்து நோட்ஸ் எழுதுன்னு கூட அவசியம் இல்லை. ஸ்கெட்ச் போட்டுக்கோங்க, ஸ்கெட்ச் போட்டு பார்ட்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸாமில் அந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா எடுத்த உடனே ஸ்கெட்ச் போடுங்க. ஏன் அந்த ஸ்கெட்சிங் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கேட்குறேன்னா உங்களுக்கு கரெக்ஷன் டைம் அப்போது எல்லாருமே வந்து நீ என்ன எழுதிருக்கேங்கிறத வந்து மோஸ்ட்லி பார்க்க மாட்டாங்க. உங்கள் ஸ்கெட்ச் நீட்டாக இருக்குது, பார்ட்ஸ்லாம் ப்ராப்பராக ஒவ்வொன்றுக்கும் ப்ராப்பராக பேட்டர்ன் போட்டு கலர் லெஜெண்ட்லாம் போட்டு நீட்டாக உன்னோட ஸ்கெட்சை வந்து பார்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணியிருந்தா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு. ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு உங்களுக்கு எவாலுவேஷன்லாம் அவங்க ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்கெட்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? ஸோ அடுத்த சப்ஜெக்ட் என்ன கேட்டிங்கன்னா பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸுங்கிற சப்ஜெக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன்ஸ்லாம் வர ஒரு சப்ஜெக்ட். ஒரு சில காலேஜஸில் மேக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அதில் வந்து இந்த அல்ஜிப்ரா அதெல்லாம் நீங்கள் +2ல் படித்தது அப்டேட்டாக படிப்பீங்க. பட் நாங்கள் படிக்கிற காலேஜில் அந்த மாதிரி மேக்ஸுங்கிற சப்ஜெக்ட் கிடையாது. நாங்கள் டேரெக்டாக பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் ரிலேட்டடான கேல்குலேஷன்ஸ் போய்ட்டோம், ஓகேங்களா? ஸோ பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் ரிலேட்டான கேல்குலேஷன்ஸ் எப்படி கேட்டிங்கன்னா ஒரு ஸ்லாபுக்கு எவ்வளோ லோடு வந்தால் அந்த எவ்வளோ தாங்கும், எவ்வளோ ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கணும், இந்த மாதிரியான ஒரு சில டீட்டெயில்ஸ் படிப்பீங்க. ஸோ இதில் நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா ப்ராப்ளம்ஸ் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எங்கள் காலேஜில் எங்கள் யூனிவர்சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸுங்கிற சப்ஜெக்ட் வந்து ஒரு 6 செமஸ்டர் வரைக்கும் இருந்துச்சு. அதில் ஃபர்ஸ்ட் 2 செமஸ்டர்ஸ்க்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் இருந்துச்சு, ஓகேங்களா? மிச்ச செமஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒரு ஃபைல் மாதிரி போர்ட்ஃபோலியோ மாதிரி க்ரியேட் பண்ணி நம்ம பண்ணுற ஷீட்ஸ் எல்லாம் போர்ட்ஃபோலியோ மாதிரி பண்ணி கொடுத்தாலே போதும். பட் ஃபர்ஸ்ட் 2 செம்ஸில் வந்து இது ப்ராப்ளம்ஸை நம்ம பண்ணி இது பண்ணுற மாதிரியான ஒரு சிஸ்டம் இருந்துச்சு, ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த சப்ஜெக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா காஸ்ட் அண்ட் எஸ்டிமேஷன். ஸோ இந்த காஸ்ட் அண்ட் எஸ்டிமேஷனுங்கிற சப்ஜெக்ட் தான் வந்து எனக்கு தலைவலின்னு சொல்லலாம், தலைவலியாக இருந்த ஒரு சப்ஜெக்ட். ஸோ இந்த சப்ஜெக்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பில்டிங்கோட எஸ்டிமேட் வேல்யூ எப்படி போடுறது, கான்ட்ராக்ட் டைப் எவ்வளோ, என்னென்ன கான்ட்ராக்ட்ஸ் டைப் இருக்குது, அதிலேயே கொஞ்சம் டீப்பாக படிப்பீங்க. இந்த சப்ஜெக்ட்டுமே உங்களோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து முழுக்க நீங்கள் ப்ராப்ளம்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வரும். நீங்கள் கிளாஸை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸாம் டைமில் ஸ்ட்ரெஸ் ஆகணும் அவசியம் கிடையாது. நீங்கள் கிளாஸ் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த சப்ஜெக்ட் என்ன கேட்டிங்கன்னா கண்டெம்பரரி ஆர்கிடெக்சருங்கிற சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து எங்கள் காலேஜ் எங்கள் யூனிவர்சிட்டி கீழே வர காலேஜ் வந்து ஒரே ஒரு செமிஸ்டர் தான் இருந்துச்சு. இந்த சப்ஜெக்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு கண்டினியூவேஷன் ஆஃப் த தியரி ஆஃப் ஆர்கிடெக்சர் சப்ஜெக்ட் சொன்னாங்களா, அந்த சப்ஜெக்டோட கண்டினியூவேஷன் மாதிரின்னு சொல்லலாம். இந்த கண்டெம்பரரி ஆர்கிடெக்சர்லையுமே வந்து கண்டெம்பரரின்னு கேட்டிங்கன்னா கரண்ட் மாடர்ன் சொல்லலாம். மாடர்னிஸ்டிக் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறேன். கண்டெம்பரரினா இந்த மாதிரி, ஓகேங்களா? ஸோ இந்த மாடர்னிஸ்டிக் ஆர்கிடெக்சர்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸை பற்றி நீங்கள் படிப்பீங்க, அவங்களோட ப்ராஜெக்ட்ஸை பற்றி படிப்பீங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் கண்டெம்பரரி இதில் வரும். இதுலேயுமே நீங்கள் ஸ்கெச்சஸ் தான். ஸோ இப்போ நான் சொல்கிற எல்லா தியரி சப்ஜெக்ட்ஸுமே ஸ்கெட்ச் தாங்க இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஸ்கெச்சிங் போட நல்லா கற்றுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஸ்கெச்சிங் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மார்க்ஸ் ஈஸியாக இருக்கும். உங்களோட எவாலுவேஷனில் உங்களோட எவாலுவேட்டருக்கு ஈஸியாக புரியும், ஓகேங்களா? ஸோ இது ஒரு பாயிண்ட். ஸோ அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா மாடல் மேக்கிங் சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செம்லேயே வரும். இது வந்து இந்த சப்ஜெக்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ்லேயே ஒரு மாதிரி ஜாலியாக போகும். மாடல் கட் பண்ணுறது,
பேஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஃபன்னாக தான் போகும். நீங்கள் தியரி கிளாஸ் மாதிரி கிளாஸில் உட்காந்து பண்ணுற மாதிரிலாம் விஷயம் இருக்காது. உங்களுக்கு ஃப்ரீயாக விட்டுருவாங்க, எங்கே வேணால் மாடல் பண்ணிக்கலாம். பட் அந்த செமிஸ்டரில் எண்ட் ஆஃப் த செமிஸ்டரில் நீங்கள் வந்து ஒரு பெரிய மாடல் பண்ணி காமிக்கிற மாதிரியான ஒரு லார்ஜ் ஸ்கேல் மாடல் பண்ணி காமிக்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் இருக்கும். மாடல் பண்ணால் நல்லா கற்றுக்குவோம். மாடல் நீங்கள் வந்து இப்போ டிசைன் சப்ஜெக்ட்டில் வந்து ரிவ்யூக்கெலாம் போகிறப்போ உங்கள் மாடலே நீங்கள் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் மெனக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு மாடல் நல்லா பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த மாடலை வச்சே நீங்கள் வந்து உங்கள் கம்ப்ளீட் பில்டிங் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். உங்களோட டிசைன் எவாலுவேட்டருக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மாடல் மேக்கிங் சப்ஜெக்ட் இது ஒரு விஷயம். ஸோ அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டும் ஒரு ஜாலியான ஒரு சப்ஜெக்ட் தான். இது வந்து வீக்லி ஒன்ஸு சாட்டர்டே இது மாதிரியான ஒரு கிளாஸ் தான். இதுவும் ஒரு ஜாலியாக போகும். தர்மாக்கோலை கட் பண்ணுறது, அதில் வந்து ஏதாவது ஒரு கிராஃப்ட் பண்ணுறது, க்ளே வச்சு விளையாடுறது, அதில் பிரிக் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ஃபன்னாக போகும் இந்த கிளாஸு. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் சொல்லலாம். ஸோ அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிற சப்ஜெக்ட் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் செம்மில் ஆரம்பித்து உங்களோட 8th செம் வரைக்கும் வரும். நான் ஏன் 8th செம் வரைக்கும் சொல்கிறேன்னா 9th and 10th செம் வந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஒரு செம்மில் இருக்கும், இல்லைனா தீசஸ்ன்னு சொல்லி ஒரு செமிஸ்டர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து ஒரு காலேஜுக்கு அந்த மாதிரி ஒரு 4th இயர்ஸ்லேயே இன்டர்ன்ஷிப் போகிற காலேஜஸும் இருக்குது, 5th இயரில் வந்து தீசஸ் பண்ணுற காலேஜஸ் இருக்குது. அது வந்து ஒவ்வொரு காலேஜுக்கும் மாறும். ஓகேங்களா? ஸோ எங்கள் காலேஜில் வந்து 8th செம் வரைக்கும் இருக்கிற ஆர்டர் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் வந்து உங்கள் காலேஜ் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சப்ஜெக்ட்ங்களா, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிற சப்ஜெக்ட்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இயர் இருக்கீங்கன்னா இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிற சப்ஜெக்ட்டில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். டிசைன் சப்ஜெக்ட்டை விட நீங்கள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிற சப்ஜெக்ட்டில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எடுத்தோடனே ஒரு பில்டிங்கை டிசைன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட தப்புகள் வரும், மிஸ்டேக்ஸ் வரும். உங்களால் ப்ராப்பராக டிசைன் பண்ண முடியாது. கான்செப்ட்னா என்னன்னே தெரியாது, பட் கான்செப்ட் கேட்பாங்க. ஸோ நீங்கள் டிசைன் சப்ஜெக்ட்டை கான்சன்ட்ரேட் பண்ணுறத விட அந்த டிசைனுக்கான ஸ்கில்லுங்கிற ஒரு சப்ஜெக்ட், அந்த டிசைன் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுற ஒரு சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கும். இந்த ஆர்கிடெக்சரல் கிராஃபிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மெத்தட்ஸ் அண்ட் மெட்டீரியல் ஆஃப் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். இந்த சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிசைனில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிசைனில் வந்து நான் இந்த இடத்துல இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன், இந்த மெட்டீரியலுக்கு இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், ஸோ இந்த மாதிரி யூஸ் ஆகும், இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொன்னது புரியலனா கூட நீங்கள் ஆர்கிடெக்சர் சேர்ந்து ப்ராக்டிஸிங்கில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரியும். அப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிற சப்ஜெக்ட்டில் வந்து டிராஃப்டிங் பண்ணுவீங்க. ஒவ்வொரு காலேஜ்லேயும் வந்து சாஃப்ட்வேர்லேயே டிராஃப்ட் பண்ணுற நீங்கள் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்லேயே நீங்கள் வந்து டிராஃப்ட் பண்ணி கொடுக்குற மாதிரியும் ஒரு சில காலேஜஸில் இருக்குது. பட் நாங்கள் படித்த காலேஜ் எப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி நாங்கள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சப்ஜெக்ட் பண்ணதே கிடையாது. எல்லாமே ஹேண்ட் டிராஃப்டிங் தான், கையில் தான் பென்சில் யூஸ் பண்ணி தான் ஒவ்வொன்றும் பண்ணணும். இதுவுமே ஒரு ஃபன்னான கிளாஸ் தான். உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் என்னன்னு சொல்லிடுவாங்க, உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் காமிச்சிருவாங்க. உங்களுக்கு வந்து ஒரு செமிஸ்டருக்கு ஒரு 2-3 டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வெளியே கூட்டு போய் லைவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு பில்டிங் கூட்டு போய் ஸ்லாப் போடுறாங்கன்னா ஸ்லாப் எப்படி போடுறதுங்க மாதிரி லைவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து போரிங்காக இருக்காது. பட் ஒரே ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா உட்காந்து டிராஃப்ட் பண்ணும். நின்றுக்கிட்டு டிராஃப்ட் பண்ணும். ஓகேங்களா? நீங்கள் உட்காந்து டிராஃப்ட் பண்ண முடியாது, நின்றுக்கிட்டே டிராஃப்ட் பண்ணும், முதுகு வலி வரும். இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் அடுத்த சப்ஜெக்ட் என்ன கேட்டிங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில். ஸோ இந்த கம்யூனிகேஷனுங்கிற ஸ்கில்லுங்கிற சப்ஜெக்ட் வந்து பொதுவாகவே எல்லா காலேஜஸ்லையுமே வருது. பட் நான் ஏன் இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா இது வந்து உங்களுக்கு வந்து கிளைண்ட்ஸ் கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் படிப்பீங்க. இது வந்து ஒரு ஜாலியான கிளாஸாக இருக்கும். அது உங்கள் ஃபேக்கல்ட்டியை பொறுத்தது, உங்கள் ஸ்டாஃப்ஸை பொறுத்தது. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா லைப்ரரி பீரியட். ஸோ லைப்ரரி பீரியட் இல்லாமல் ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா லைப்ரரி பீரியடுங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்டர்வல்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆர்கிடெக்சரை பொறுத்த வரைக்குமே வந்து எந்த அளவுக்கு நீங்கள் புக்ஸை நல்லா படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்கில் டெவலப் ஆகும். ஓகேங்களா? உங்கள் காலேஜ் லைப்ரரியில் போய் லைப்ரரி பீரியட்னு விட்டால் பப்ஜி விளையாடுறது இல்லை ஏதாவது ஒரு கேம் விளையாடுறதுங்கிற மாதிரி இருக்காதிங்க. நீங்கள் போய் லைப்ரரியில் உட்காந்து படிங்க. இது வந்து என்னோட பர்சனல் அட்வைஸ். நீங்கள் எந்த அளவுக்கு புக் படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் டெவலப் ஆகும். ஸோ என்ன மாதிரியான புக்ஸ் படிக்கலாம்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒரு செப்பரேட் வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா கிளைமேட்டாலஜி. வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ஜெக்ட் கிளைமேட்டாலஜி. தயவு செஞ்சு இந்த சப்ஜெக்ட்டில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணும். இந்த கிளைமேட்டாலஜிங்கிற சப்ஜெக்ட் நீங்கள் என்ன படிப்பீங்கன்னா ஒரு சன்னோட மூவ்மெண்ட் ஆகட்டும், ஒரு விண்ட் மூவ்மெண்ட் ஆகட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து டீப்பாக படிப்பீங்க. பொதுவாகவே ஒரு கிளைமேட்டாலஜிக்குன்னு ஒரு புக் இருக்கும். அந்த புக்கை ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு செமிஸ்டரில். அந்த புக்கு வந்து என்ன புக்குங்கிறத உங்களுக்கு நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ இமேஜும் வரும். ஸோ இப்போ அந்த புக்கில் வந்து இந்த சப்ஜெக்ட் நீங்கள் எந்தளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ இது வந்து 3rd செமிஸ்டரில் வரும். ஓகேங்களா? இந்த சப்ஜெக்ட் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து டீட்டெயில்டாக கற்றுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் டிசைனை வந்து நல்லா பண்ணலாம். இப்போ நான் சொல்கிற எல்லா சப்ஜெக்ட்ஸுமே உங்கள் ஆர்கிடெக்சருன்னு சொல்கிற டிசைன் சப்ஜெக்டோட லிங்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ எந்த சப்ஜெக்ட்டுமே விட்டாதீங்க. அதுவும் இந்த கிளைமேட்டாலஜிங்கிற சப்ஜெக்டை கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா கான்ஸ்டியூஷனல் லாங்கிறது உங்களுக்கு வந்து 8th செமிஸ்டரில் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த சப்ஜெக்ட்டில் அப்படி என்ன படிப்பீங்கன்னா லா சம்மந்தப்பட்ட ஒரு தியரி சப்ஜெக்ட். ரொம்ப போரிங் சப்ஜெக்ட். இருந்தாலும் உட்காந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகேங்களா? ஸோ நம்ம ஆர்கிடெக்சர் சூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு போரிங் சப்ஜெக்ட் தான், அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரொஃபஷனல்
ப்ரொஃபஷனல் ப்ராக்டிஸ் இந்த சப்ஜெக்ட் வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து எந்த செமஸ்டர் வரும் கேட்டிங்கன்னா 6th செம்லையும் 7th செம்லையும் வரும். ஸோ இதில் நம்ம என்ன படிப்போம்னா நம்ம ஆர்கிடெக்சர் முடிச்சதுக்கப்புறமேட்டு எந்தெந்த மாதிரி ஸ்டேஜஸில் எந்தெந்த மாதிரியான ஃபீஸ் வாங்கணும், அதாவது எப்படி சொல்கிறதுனா நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் போயிட்டீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும், சிச்சுவேஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அங்கே ஒரு சில எப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிப்பீங்க. ஓகேங்களா, ப்ரொஃபஷனல் ப்ராக்டிஸ் இந்த பேரில் இருக்குது, 2 செமஸ்டரில் படிப்பீங்க. இது வந்து உங்களுக்கு வந்து தியரி சப்ஜெக்ட். ஓகேங்களா, ஸோ இதுலேயுமே வந்து எக்ஸாம்ஸ் இருக்கும். எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு இது வந்து டயக்ராம் ஸ்கெட்சிங்லாம் இருக்காது இந்த சப்ஜெக்ட்டில், வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக படிச்சு எழுதுற மாதிரியான ஒரு இதுதான். பட் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். இது வந்து ப்ராக்டிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ அடுத்த சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வந்து ஒரு சில காலேஜஸில் வந்து எலக்டிவ்ஸ்லேயே வச்சுக்கிறாங்க. எலக்டிவ்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு செமஸ்டர்லையுமே வந்து ஒரு 3 சப்ஜெக்ட் வருங்க. அந்த 3 சப்ஜெக்ட் வந்து எலக்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. என்னென்னா அந்த 3ல் வந்து உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டோ அந்த சப்ஜெக்ட்டை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த எடுத்துக்கலாங்கிற சப்ஜெக்ட்ஸ் வந்து என்னென்னு சொல்கிறேன். இப்போ யூஸ்வலி என்ன இருக்குன்னா அது வந்து ப்ராடக்ட் டிசைனாக இருக்கலாம். அப்புறமேட்டு QGISன்னு சொல்லுவாங்க. QGISங்கிற சாஃப்ட்வேர், அது வந்து ஒரு சாஃப்ட்வேரை கற்றுக்கிறதுக்கான ஒரு எலக்டிவ்ஸ். அது எதுக்கு யூஸ் பண்ணுவீங்கன்னா சைட்டை பற்றி ஸ்டடி பண்ணுறது, சைட்டோட கான்டூர்ஸ் லெவல் எடுக்கிறது. இந்த மாதிரி உங்களுக்கு புரியலன்னா உங்களுக்கு ஃபர்தராக நீங்கள் ஜாயின் பண்ணி ஃபர்தராக போகிறப்போ உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, அப்புறமேட்டு ஹெரிட்டேஜ் டாக்குமெண்டேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய ஹெரிட்டேஜ் சிட்டி இருக்குது இல்லைங்களா, அந்த சிட்டியை பற்றி ஸ்டடி பண்ணி அதை டாக்குமெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ அடுத்து என்ன கேட்டிங்கன்னா விஷுவல் கம்யூனிகேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து எப்படி சொல்கிறதுனா நம்ம டாக்குமெண்ட்டாக நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணுறதை விட விஷுவலாக எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது கிளைண்ட்ஸ் கூட, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இது வந்து ஒரு ஜாலியான கிளாஸ். இது வந்து ஃபன்னான கிளாஸ். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து போர் அடிக்காமல் ஈஸியாக ஜாலியாக போகும் இந்த கிளாஸ். ஓகேங்களா, இதில் வந்து எக்ஸாம்ஸ்லாம் கிடையாது, இது வந்து எலக்டிவ்ஸ் தான். இதில் வெறும் இன்டர்னல் மார்க்கிங்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ அடுத்த சப்ஜெக்ட் என்னன்னா ஆர்கிடெக்சரல் ஜேர்னலிசம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து இந்த ப்ராக்டிசிங் ஆர்கிடெக்ட்ஸாக இருக்காங்களே அவங்களுக்கு சம்மந்தப்பட்டது கிடையாது. இந்த புக்ஸ் எழுதுறது, மேகசின்ஸ் பண்ணுறது, இந்த ஆர்கிடெக்சர் சம்மந்தப்பட்ட இன்டர்வியூஸ் பண்ணுறது, டாக்குமெண்டேஷன் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் ஜேர்னலிசம் சம்மந்தப்பட்ட விஷயங்களோட சப்ஜெக்ட் தான் இது வந்து எலக்டிவ்ஸ். உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த சப்ஜெக்டை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வரும். வேறு என்ன சப்ஜெக்ட் இருக்குன்னா ஹை ரைஸ் பில்டிங்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ ஹை ரைஸ் பில்டிங் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 10 ஃப்ளோர்ஸ்க்கு மேலே ஒரு 10 ஃப்ளோர்ஸ்க்கு மேலே இருக்கிற பில்டிங் எல்லாம் வந்து எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும் அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் படிக்கும். இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இப்போ அடுத்து என்ன சப்ஜெக்ட்னா சஸ்டைனபிள் ஆர்கிடெக்சர், வெர்னாகுலர் ஆர்கிடெக்சர் மாதிரியான ஒரு சிலலாம் வரும். அதெல்லாம் உங்களுக்கு சஸ்டைனபிள் வெர்னாகுலர்லாம் ஃபர்தராக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வேறு வீடியோஸில். ஸோ இப்போ எலக்டிவ்ஸ் முடிஞ்சது. இப்போ வேறு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் டிசைனுங்கிற ஒரு சப்ஜெக்ட்ஸ் இருக்கலாம், இல்லைனா வந்து அடாப்டிவ் ரீயூஸ், ரிசர்ச் மெத்தடாலஜி, இந்த மாதிரியான ஒரு சில எலக்டிவ்ஸ்லாம் வரும். இதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவெல்லாம் உங்களுக்கு 7th செம் 8th செம்மில் வரும். ஸோ அடாப்டிவ் ரீயூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி ஒரு பில்டிங்கை வந்து இப்போ யூஸ் பண்ணாமல் இருக்குங்கன்னா அந்த பில்டிங்கை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அடாப்ட் பண்ணி ரீயூஸ் பண்ணுறதுங்கிறதெல்லாம் படிப்பீங்க. ரிசர்ச் மெத்தடாலஜிங்கிற சப்ஜெக்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு எலக்டிவ்ஸ் தான். இது வந்து உங்களோட தீசஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, லாஸ்ட் செமஸ்டர் 8th செமஸ்டரில் 9th செம்லையோ 10th செம்லையோ நீங்கள் தீசஸ்ன்னு ஒன்று பண்ணுவீங்க. அந்த தீசஸ்ங்கிற சப்ஜெக்ட் வந்து ரிசர்ச் மெத்தடாலஜி சப்ஜெக்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகும். எப்படின்னு கேட்டிங்கன்னா ரிசர்ச் மெத்தடாலஜிங்கிறது வந்து உங்களுக்கு என்ன படிப்பீங்க கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து எப்படி ரிசர்ச் பண்ணுறது இந்த விஷயத்தை படிப்பீங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட். உங்களுக்கு வந்து தீசஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். தீசஸ்க்கு டாபிக் சூஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். தீசஸ்க்கு எப்படி டாபிக் சூஸ் பண்ணுறதுங்கிறதெல்லாம் ஃபர்தர் வீடியோஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ அடுத்த சப்ஜெக்ட் போகலாம். ஓகேங்களா, அடுத்த சப்ஜெக்ட் என்ன கேட்டிங்கன்னா இன்டீரியர் டிசைனுங்கிற சப்ஜெக்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து எழுதுகிற எக்ஸாம் கிடையாது, இது வந்து வெறும் ப்ராஜெக்ட்ஸ் தான். டிசைனிங் சப்ஜெக்ட் மாதிரி இது ஒரு சப்ஜெக்ட். நம்ம இது வரைக்குமே டிசைனுங்கிற சப்ஜெக்ட்லாம் எப்படி பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஓவராலாக தான் நம்ம வந்து ஸ்பேஸ் வைஸாக ஓவராலாக ஒரு எப்படி சொல்கிறோம் லார்ஜ் ஸ்கேலாக தான் நம்ம வந்து பார்ப்போம் எல்லா டிசைனுமே வந்து. பட் இன்டீரியர் டிசைனுங்கிறது வந்து கொஞ்சம் ஸ்மால் ஸ்கேலாக நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்த் இறங்கி ஒரு ஸ்பேஸ் எப்படி டிசைன் பண்ணுறது, அந்த ஸ்பேஸ்க்கு எப்படி டெக்ஸ்சர்ஸ் கொடுக்குறது, அந்த ஸ்பேஸ்க்கு எப்படி ஒரு லிவிங் எப்படி சொல்கிறதுனா அதுக்கு வந்து ஒரு லிவிங் ஆக்டிவிட்டி எப்படி கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம படிப்போம். ஸோ இன்டீரியர் டிசைனுங்கிற சப்ஜெக்ட் வந்து ஒரு ஜாலியான சப்ஜெக்ட். வந்து எப்படி சொல்கிறதுனா டிசைன் அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காது, கொஞ்சம் ஜாலியாக தான் போகும். இதில் வந்து எப்படி சோஃபா அரேஞ்ச் பண்ணுறது, எந்த மாதிரியான டெக்ஸ்சர்ஸ் கொடுக்குறது, வாலுக்கு எந்த கலர் கொடுக்குறது, இந்த மாதிரியான ஒரு சில விஷயம் படிப்பீங்க. ஸோ இப்போ அடுத்த சப்ஜெக்ட் என்ன கேட்டிங்கன்னா ஒர்க்கிங் ட்ராயிங்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட். கிளைமேட்டாலஜி மாதிரியே இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட். நீங்கள் ப்ராக்டிஸிங் பண்ண போகிறப்போ, நீங்கள் ஆர்கிடெக்சர் முடிச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறப்போ இந்த ஒர்க்கிங் ட்ராயிங்ஸுங்கிற சப்ஜெக்ட் தான் வந்து ஒர்க்கிங் ட்ராயிங்ஸ்னால் பேசிக்கலி என்ன தெரியுங்களா, இப்போ நீங்கள் ஒரு டிசைன் பண்ணுறீங்க, எவ்வளவோ டிசைன் பண்ணுவீங்க இந்த கோர்ஸில். அந்த டிசைன்லாம் எப்படி ஒர்க் ஆக போகுதுங்கிறத நீங்கள் ஒரு ட்ராயிங்காக பண்ணி காமிக்கணும். இதுதான் பேசிக்காக ஒர்க்கிங் ட்ராயிங். நீங்கள் கற்றுக்க போகிறது அவ்வளோதான். இந்த 2 செமஸ்டரில் இதை படிப்பீங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்து என்ன சப்ஜெக்ட்னு கேட்டிங்கன்னா அர்பன்
அர்பன் பிளானிங்கிறது வந்து 2 சப்ஜெக்ட் இருக்குங்க அர்பன்லேயே. அர்பன் டிசைன் ஒன்று, அர்பன் பிளானிங்கிறது ஒன்று. அர்பன் டிசைனுங்கிறத வந்து நீங்கள் செவன்த் செமஸ்டரில் படிப்பீங்க. அர்பன் பிளானிங்கிறத வந்து 8th செம்மில் படிப்பீங்க. இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா, அர்பன் டிசைனுங்கிறது வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல்னு சொல்லலாம். இதில் என்ன படிப்பீங்கன்னா, ஒரு சில ஃபேமஸ் ஆர்கிடெக்ட்ஸோட புக்ஸில் வந்து அவங்க சொல்லியிருக்கிற ஒரு சில தியரிட்டிக்கல் விஷயங்களை வந்து கேட்பாங்க. அதை நம்ம டிஸ்கிரைப் பண்ணி எழுதுகிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். இது கொஞ்சம் போரிங் தான். இதில் வந்து ஸ்கெச்சஸ் தான் இம்பார்ட்டன்ட், இதுலேயும் ஸ்கெட்ச் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த சப்ஜெக்ட்னு கேட்டிங்கன்னா அர்பன் பிளானிங். இது வந்து லார்ஜ் ஸ்கேல், அப்படியே அர்பன் டிசைனுக்கு ஒரு கம்ப்ளீட் கான்ட்ராஸ்ட் ஆப்போசிட்னு சொல்லலாம். இது வந்து லார்ஜ் ஸ்கேல், சிட்டி எப்படி டிசைன் பண்ணுறது, ஒரு சிட்டி எப்படி டிசைன் பண்ணுவாங்க, ஒரு ஆர்கிடெக்ட்ஸோட டாக், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அடுத்த சப்ஜெக்ட் கேட்டிங்கன்னா பில்டிங் சர்வீசஸ். இதுவுமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட். நான் ஏன் இந்த பில்டிங் சர்வீசஸ் இம்பார்ட்டன்ட் சொல்கிறீங்கன்னா, பேர்லேயே இருக்குது பில்டிங்கோட சர்வீசஸ்னு கேட்டிங்கன்னா ஒரு பில்டிங் எப்படி ஒர்க் ஆகும். ஒன்றும் இல்லைங்க, இப்போ பில்டிங் வந்து இப்போ ஒரு பில்டிங்க்கு வந்து நான் ஒவ்வொரு ரூமுக்கும் ஏசி கொடுக்குறேன். ஒரு ஸ்டார் ஹோட்டல்னு வச்சுக்கோங்க. ஸ்டார் ஹோட்டலுக்கு நான் எப்படி ஏசி கொடுக்குறேன், ஒவ்வொரு ரூம்லையும் ஏசி ஃபேன்லாம் கிடையாது, இந்த மாதிரி சொல்லிட்டிங்கன்னா அந்த ஏசி எப்படி ஒர்க் ஆகுது, அந்த ஏசிக்கு டக்ட்ஸ் எப்படி கொடுக்குறீங்க, ஒவ்வொரு சர்வீசஸ் ஆக்டிவிட்டி, HVAC ரூம்னு சொல்லுவாங்க, AHU ரூம்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை எல்லாமே நீங்கள் படிப்பீங்க. இந்த சப்ஜெக்ட் நீங்கள் எந்த அளவுக்கு டீப்பாக கற்றுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் டிசைன் சப்ஜெக்டில் வந்து யூஸ் ஆகும். இப்போ நான் என்னென்ன சப்ஜெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னீங்கன்னா, கிளைமேட்டாலஜி, ஒர்க்கிங் ட்ராயிங்ஸு, அப்புறமேட்டு இந்த பில்டிங் சர்வீசஸ், அப்புறம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த 4 சப்ஜெக்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கோங்க. உங்களுக்கு டிசைனில் வந்து உங்களோட டிசைன் வைஸாக நீங்கள் பெட்டராக பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ அடுத்த சப்ஜெக்ட் என்ன கேட்டிங்கன்னா தீசஸ் செமினார் என்ன சப்ஜெக்ட்னு கேட்டிங்கன்னா, இது வந்து உங்களோட நீங்கள் தீசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீவியஸ் செமஸ்டரில் வந்து நீங்கள் தீசஸில் என்ன பண்ண போகிறீங்க, தீசஸ் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ரிசர்ச் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு டிசைன் பண்ணுவீங்க. அவ்வளோதான், ரிசர்ச் இதுதான் பேசிக்காக. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறத வந்து ப்ரீவியஸ் செம்லேயே வந்து டிசைட் பண்ணுவீங்க. இப்போ நான் வந்து இந்த மாதிரியான ஒரு டிசைன் பண்ண போகிறேன்னா அந்த டிசைனுக்கு ப்ரீவியஸாகவே ப்ரீ தீசஸ்னு ஒரு சப்ஜெக்ட்டில் வந்து என்ன பண்ண போகிறீங்க, ஒரு 5 டாபிக்ஸ் சூஸ் பண்ணி அதில் ஒன்று சூஸ் பண்ணுவாங்க. அதை எப்படி எவால்வ் பண்ணுறதுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கற்றுக்குவீங்க. ஓகேங்களா? இது வந்து எக்ஸாம் சப்ஜெக்ட் கிடையாது, இது வந்து தியரி சப்ஜெக்ட் தான். கொஞ்சம் போரிங் இருந்தாலும் நான் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த சப்ஜெக்ட் என்ன கேட்டிங்கன்னா பேசிக் டிசைனுங்கிற சப்ஜெக்ட் உங்கள் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேயே வரும். இது வந்து ஒரு ஜாலியான சப்ஜெக்ட் தான். இதில் வந்து உங்களை ட்ராயிங் பண்ண சொல்லுவாங்க, ஸ்கெட்சிங் பண்ண சொல்லுவாங்க. உங்கள் டிசைனுக்கான ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் வரப்போது, ஒரே செமஸ்டரில் தான் வரும். இந்த சப்ஜெக்ட் வந்து நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். பட் ஸ்டில் இது உங்கள் டிசைனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த சப்ஜெக்ட் என்னன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸுங்கிற சப்ஜெக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா சாஃப்ட்வேர்ஸை கற்றுக்க போகிற சப்ஜெக்ட். இதுதான் இப்போ நான் சொன்ன எல்லா இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸையுமே நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்கிறதுக்கான முக்கியமான சப்ஜெக்டே இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸுங்கிற சப்ஜெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸுங்கிற சப்ஜெக்ட் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இந்த கேட் சாஃப்ட்வேர், ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது ஆர்கிடெக்சர், அதுக்கு செப்பரேட்டாக வீடியோ பண்ணியிருக்கேன், அதையும் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இது பண்ணுறேன். அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையுமே கற்றுக்கிறதுக்கான ஒரு கிளாஸாக இருக்கும். உங்களுக்கு ஃபேக்கல்ட்டிஸும் ஸ்டாஃப்ஸ் வந்து கற்றுக் கொடுப்பாங்க. உங்களுக்கு அவங்க எல்லாமே கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அவங்க வெறும் பேசிக்ஸ் தான், வெறும் ஒரு புகை தான் போட்டு விடுவாங்க. அதை நெருப்பாக மாறுறது உங்கள் கையில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் பேசிக் தான் கற்றுக் கொடுப்பாங்க. அதை நீங்கள் தான் டெவலப் பண்ணணும். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூடியூப்பில் 1008 டுட்டோரியல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சாஃப்ட்வேர்ஸ்க்கும் நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்து கற்றுக்கலாம். ஓகேங்களா? தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது, என்ன லாங்குவேஜ்னா எல்லாத்துலேயுமே இருக்குது. ஈஸியாக புரியுற மாதிரி எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன கேட்டிங்கன்னா அடாப்டிவ் ரீஸ் சொல்லிட்டு உங்களுக்கு. ஸோ இப்போ தான் நம்ம ஃபைனல் ஆர்கிடெக்சர் டிசைன். இந்த ஆர்கிடெக்சர் டிசைனுங்கிற சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட். இது தான் நான் லாஸ்ட்டில் சொல்ல போகிறேன்னு சொன்னது. உங்கள் ஃபர்ஸ்ட் செம்லேருந்து 8th செமஸ்டர் வரைக்கும் இந்த டிசைனுங்கிற சப்ஜெக்ட்டை தான் நீங்கள் கண்டினியூஸாக பண்ண போகிறீங்க. இந்த சப்ஜெக்ட் ரொம்ப எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு நீங்கள் ஈஸின்னு நினச்சிங்கன்னா ஈஸி, இல்லை மண்டையை பிச்சுக்கிட்டு கஷ்டம்னு நினச்சிங்கன்னா கஷ்டம். இந்த சப்ஜெக்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்னீங்களா ஒரு 4-5 இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸு, இந்த சப்ஜெக்ட்டில் நீங்கள் எவ்வளோ தரவாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்கள் டிசைன் வந்து ஈஸியாக இருக்கும். இந்த சப்ஜெக்ட்டில் நீங்கள் வீக்காக இருந்தீங்கன்னா டிசைன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ டிசைனுங்கிற சப்ஜெக்ட் வந்து முழுக்க நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்கிறதுல வந்து பாதி டிபெண்டாக இருக்குது. அடுத்து நீங்கள் வந்து எப்படி டிசைன் பண்ணிருக்கீங்க, இந்த 2 விஷயமே வந்து கிளியராக இருந்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். டெய்லியும் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணல இருக்கேன், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். அப்புறமேட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த கொரோனா வைரஸ் ரொம்பவே ஸ்ப்ரெட்டிங் ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. எல்லோரும் சேஃபாக இருங்க. ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது நம்ம சுற்றி. இப்போ எங்கள் ஏரியாலே ஒரு 4-5 கேஸ் இருக்குது. ரொம்ப சேஃபாக இருந்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு வெளியே போகாமல் மாஸ்க் போட்டு போங்க. ஒரு அவேர்னஸ் தான். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். ஸ்டே ஹாப்பி அண்ட் பி சேஃப். பை.